வணக்கம். தொழிலில் வெற்றி பெறுவது எப்படி? எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் நாம் வெற்றியாளராக ஆக வேண்டும். வெற்றியாளராக ஆகுவதற்கு பொருளோ வியாபாரம் மட்டுமோ முக்கியம் அல்ல. அதே நேரத்தில் அந்த தொழிலில் ஏற்படும் லாபம், நஷ்டம், சிக்கல்கள், பிரச்சனைகள் போன்றவை அனைத்திற்கும் நாமே பொறுப்பேற்க வேண்டும். பிறர் மேல் பழி சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் நாமே களத்தில் இறங்கி தொழில் செய்யும் பொழுதுதான் தொழிலில் பல யுக்திகள் புதிதாக நமக்குள் தோன்றும். அதே நேரத்தில் அந்த தொழிலில் மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு நமக்கு தானாக ஊற்றுக்கண் போல் சில ஐடியாக்கள், புதிய ஐடியாக்கள் உருவாகி கொண்டே இருக்கும். சூழ்நிலைகள் வெற்றியாளனாக ஆக்காது. ஆனால் சூழ்நிலைகளை நாம் வெற்றியாளனாக மாற்றுவதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். எப்படி என்றால், எதையும் தட்டி கழிக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஏன், எதற்கு, எப்படி, நன்றாக வியாபாரம் செய்கின்றமே, இதில் ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வருகிறது என்பதை நாமே நஷ்டமோ கஷ்டமோ உணர்ந்து அதை ஆய்வு செய்து அதிலிருந்து வெளிவந்து அதை திருத்தி எப்படி சரி செய்து தொழில் செய்து முன்னேறலாம் என்ற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். ஒரு தொழில் செய்து பெரிய கோடீஸ்வரனாகவும் ஆகிவிடலாம். அதே நேரத்தில் பல தொழில்கள் செய்து சம்பாதித்த பணத்தை அனைத்தையும் விட்டு இருப்பவர்களும் உண்டு. ஆனால் தொழிலுக்கு தேர்வை நேர்மை, உண்மை, இது கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே செய்யும் தொழிலில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்து தொழில் செய்து பழகிவிட்டீர்கள் என்றால் உங்கள் மேல் வாடிக்கையாளர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படும். உண்மையிலே நீங்கள் பொய் சொன்னால் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு உங்களை ஆணித்தரமாக நம்புவார்கள். ஆகையால் தொழில் செய்து தொழில் முனைவோராவது சாதாரண விஷயமல்ல. நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள், பல விஷயங்கள் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் வாடிக்கையாளர்களுக்கு பிடித்த வகையிலும் அமைய வேண்டும். ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு மாதிரி விலை சொல்லி வியாபாரம் செய்வது என்னை பொறுத்தவரை அவ்வளவு உகந்தது அல்ல. எதுவாக இருந்தாலும் இந்த விலையிலிருந்து இவ்வளவு லாபம் போதும் என்ற மனநிலையில் வியாபாரம் செய்தால் எந்த தொழிலும் ஜெயித்து விடலாம். போட்டியாளர்களை ஒரு பொருட்டாகவே கருதக்கூடாது. நமக்கு பிரச்சனை தரும் வாடிக்கையாளர்களை போட்டியாளர்களுக்கு கிஃப்டாக கூட கொடுத்து விடலாம். ஏனென்றால் அவர் மேலும் மேலும் நமக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார், நம்மளுடைய எதிராளிக்கு அவர் பிரச்சனையாக சென்று விடுவார். ஆகையால் தொழிலில் நாமே இறங்கி செய்ய வேண்டும். நாமே அனைத்திற்கும் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து முன்னேறியவர்கள்தான் இன்றைய தொழிலதிபராக இருக்கின்றார்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை என்னுடைய சேனலில் பார்த்து தாங்கள் மகிழ, தாங்கள் தொழில் செய்ய என்னால் முடிந்த சிறிய உதவி செய்ததற்கு நன்றி.